ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலோடு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த முறை அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அவர் மீது அந்த தொகுதியில் அவ்வளவு அதிருப்தி, போகிற இடத்துலலாம் விரட்டி அடிக்கிறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களே அவங்க தான் அவங்களுடைய ஓட்டு வங்கின்னு நினச்சிருந்தாங்க, அவங்களே அந்த கிராமத்திலேருந்து விரட்டி அடித்தாங்க. எம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வந்தவர். அவர் இந்த முறை போட்டி போடுகிறார். அந்த பகுதியில் ஓரளவு செல்வாக்கு மிக்கவர், நல்லாவே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார், நல்லா செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்காக பிரச்சாரம் செய்த நம்மளுடைய நண்பர்களே தெரிவித்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஒபிலியா ஜே முருகன் தாவேகா கட்சியுடைய வேட்பாளராக கரம் காண்றாங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜயுடைய ரோட் ஷோக்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலையுமே ஒரு சலசலப்பு நடந்திருக்குது. அந்த சலசலப்பு திருச்செந்தூர்லையும் நடந்திருக்குதான்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனத்தையும் கூட கண்டுகளிச்சிட்டு போயிருக்காரு விஜய். அந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு பாலசுப்ரமணியன்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. தாவேகாவிற்கு அங்க விஸ்வரூபம் இருக்கிறதா? மீண்டும் திமுக வெற்றி பெறுகிறதா? இல்ல பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட நண்பர்கள் பல பேர் சொல்றாங்க. களம் எப்படி இருக்கிறது? உண்மையான நிலவரம் எப்படி இருக்கு? திருச்செந்தூர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2,32,933 வாக்குகள், மொத்த வாக்குகள். அது பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,83,685 வாக்குகள் பதிவாயிருக்கு. சுமார் 78.86% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல பார்த்தாச்சுன்னா திருச்செந்தூரை பொறுத்தவரை மும்முனை போட்டி தான் அங்கனுக்குள்ள நிலவிக்கிட்டு இருக்கு. விஜயோட தாக்கம் கிறிஸ்டின் சொல்லி திருச்செந்தூர் நம்ம அறுவடை முருகனுக்கு அங்கே ரொம்ப இதா இருக்காது அப்படிங்கிற ஒரு மாதிரி இது பண்ணோம். ஆனா திருச்செந்தூர் உள்ளேயே விஜய்க்கு அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு, முருகனை சுத்தி அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதனாலதான் அவர் அங்க உள்ள தாக்கத்தை பார்த்து தான் நேரம் முருகனை பார்க்கவே வந்துட்டாரு. நம்ம மண்டி போட்டு சர்ச்சுக்குள்ள போறோம், செய்யறோம், இவ்வளவு தூரம் பண்ணணும், அப்படியும் நம்ம இந்துக்கள் நமக்கு அதிகமா வாக்கு செலுத்துற இடமா இருக்கு, அப்ப நம்ம முருகன் அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல மாதிரி சொல்றாங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது. அங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் பல எதிர்ப்புகள் இருந்து, முஸ்லிம் மத்தியிலையும் எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாம் தாண்டி அந்த கடைசி 2 நாள் நடந்ததுல மக்கள் மறந்த அந்த 2 நாள்ல என்ன நடந்தது அப்படிங்கறத ஃபுல்லாமே பழையதை ஃபுல்லாமே மறந்துட்டு, அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இதுலதான் ஓட்டு வங்கி ஆயிருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜகவும் கரெக்டான சூழல் தான் அங்க வந்திருந்திருக்கு. அதிகப்பறம் வாக்குகள் வர்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிவிகேவோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்துக்கள் ஓட்டு அதிகமா விழும் அப்படின்னு நினைச்ச பாஜகவுக்கு கொஞ்சம் அதுல பின்னடைவு வந்திருக்கு. இப்போ அவர் விஜயோட ஓட்டோட வச்சுதான் அங்க வெற்றி வாய்ப்புகளே இருக்கு. அது அனிதாக்கு போதா பாஜகவுக்கு வருதா அப்படிங்கிறது. ஆனா அதுக்காக விஜய் வெற்றி பெறுவார்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பாஜகவா திமுகவா அப்படின்னு பார்க்கும்போது இழுபறியா தான் உட்காரும். அதிகப்படியான வாக்குகள்ல இல்லாம ஒரு 500 to 1000, அதிகபட்சம் 2000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பின்னடைவு கொஞ்சம் நமக்கு ஓட்டு வங்கி நம்ம இந்துக்கள் ஓட்டு கொஞ்சம் மாறி விழுந்திருந்துச்சு அப்படின்னா பாஜக கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்களும் கேட்க ஆவலாக இருந்திருப்பீங்க. இந்த பகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே சொன்னோம், பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்ப்பை எல்லாம் அந்த காந்தி நோட்டின் மூலமாக அவரை அசமடக்கிட்டார் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம அனிதாயா, என்னதான் இருந்தாலும் நம்ம அனிதாயா அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு அவர் நல்லா கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறது களம் சொல்கிறது. பாஜகவும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. அதன் சார்பாக போட்டியிட்ட ராதாகிருஷ்ணனும் அவராலையும் என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இவங்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாவேகாவுடைய ஓட்டுகள் பிரிப்பு நடந்திருக்கு. அவருக்கு ஏதோ கிறிஸ்தவர்கள் ஓட்டு, பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு தான் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, திருச்செந்தூர் அந்த மெயினான இடத்துலையே, அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. அதனால தான் வேலோடு இங்கே விஜய் வந்து விட்டார் அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளே பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் முருகனை பார்த்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு. விஜயை பார்த்து
அவ்வளவு பூரிப்பு அடைஞ்சு அவர்கிட்ட கையில் வேலை கொடுத்தாங்க. தீர்ப்பு எப்படி வரப்போகிறது என்று பார்ப்போம். ஆனால் ஒரு மும்முனை போட்டியாக இருக்கிறது. அந்த மும்முனை போட்டியில் ஒரு சின்ன எட்ஜ் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிறது. ஒருவேளை இந்துக்கள் அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தெல்லாம் மனதிலே தாங்கி பாஜகவிற்கு போட்டிருந்தார், அவரும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக இது இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.